ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் வந்து ஹைதராபாத்தி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கனை கழுவி நல்லா பண்ணி வச்சுட்டேன், சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வேண்டிய பொருட்கள்: மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஜாவித்ரி, ஏலக்காய், லவங்கம், ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, என்கிட்ட ஸ்டார் ஏலக்காயும் இல்லை, ஷாய் ஜீராவும் இல்லை, அது இருந்தாலும் சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து 200 கிராம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு 200 கிராம் தான் போடுவோம். இதில் வந்து 50 கிராம் இதில் சேர்த்துக்கிட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறப்போ 50 கிராம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகா, இதை உடச்சி போட்டுக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகா. காரம் இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு காரம்னா, ஏன்னா காரத்துக்கு இந்த பச்சை மிளகா போதும். கொத்தமல்லி, புதினா, உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து லெமன். 1/2 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயத்தை அதில் எடுத்து போடுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வைங்க. இது ஆனியன் ஃப்ரை பண்ண எண்ணெய், அது கடாயில் போடுங்க. சிக்கனை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கடாயில் எடுத்து போடுங்க. நான் சிக்கனை 2 மணி நேரம் ஊற வச்சேன். 1/2 ஹவர்லேயும் சமைக்கலாம். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கிலோ அரிசி எடுத்து கழுவி வச்சுட்டேன். இதெல்லாம் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம அரிசி போட போகிறோம். வலை கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம அரிசி போட போகிறோம். கஞ்சியை கீழே போட்டுறாதீங்க. ஏன்னா அது தம் போட்டால் உங்களுக்கு நல்ல இதாகும், மேலே நல்லா தம் ஆகும். வச்சு அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. ஏன்னா ஹைதராபாத் பிரியாணியில் குங்குமப்பூ போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அது உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுருங்க. போடுறப்போ போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். ஆரஞ்சு கலர் போடுறேன். போட சேர்த்த பாலும் போட போகிறேன். வெங்காயம்